ஸோ துலாம் ராசிக்கு ஆடி மாதத்தில் சூப்பர் டூப்பரான விஷயங்கள் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க செல்ஃப் கண்ட்ரோலுக்கு வருவாங்க. இந்த சென்ஸ் இவங்க செல்ஃப் கண்ட்ரோல்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிறது கிடையாது, அவங்களுடைய ஓன் கண்ட்ரோலுக்கு வருவாங்க. வெளியிருந்து வரக்கூடிய நபர்கள்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்ராட்லேருந்து வராங்க, ஒரு கஸ்டமராக இருக்கட்டும், கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆஃபரிங்காக இருக்கட்டும், அப்ராட்லேருந்து வருது, அந்த நபர்கள்ட்டெலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ துலாம் ராசி இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன விஷயங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, எப்போவுமே ஒரு டபுள் மைண்ட் செட்டாக இருக்கிறது, அதை வந்து தவிர்க்கணும். இன்னும் எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு ஆப்ஷன் ஒரே ஃபோக்கஸ்டாக போயிடுறது நல்லது இந்த மாதம். துலாம் ராசி என்பர்கள். ஸோ இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு வந்து ஆடி மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு சூப்பர் டூப்பரான விஷயம்னா அது என்ன சொல்லுவீங்க? ஸோ துலாம் ராசிக்கு ஆடி மாதத்தில் சூப்பர் டூப்பரான விஷயங்கள் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க செல்ஃப் கண்ட்ரோலுக்கு வருவாங்க. இந்த சென்ஸ் இவங்க செல்ஃப் கண்ட்ரோல்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிறது கிடையாது, அவங்களுடைய ஓன் கண்ட்ரோலுக்கு வருவாங்க. ஸோ நான் என்ன பண்ணணும், நான் என்ன செய்ய வேணாம், நான் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளணும், நான் எங்கே போகணும் வரணும், இதெல்லாம் அவங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. அண்ட் வந்து அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து மேற்கொள்வாங்க. இந்த தேர் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வெளியே வரும். அது மாதிரி இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த தன்மை, உண்மையான தன்மை வெளியே வரும். ஸோ அதனால அவங்களுக்கு நன்மை தான் நடக்கும். அது ஒரு உண்மையான தன்மைன்ற போது அது மற்றவங்களுக்கு பாதிப்பாக இருக்குமா, இல்லை வந்து உள்ளே இருக்கிற அந்த மிருகம் வருமா, அப்படிலாம் கிடையாது. அவங்களோட உண்மையான செல்ஃப் இத்தனை நாள் அது முடங்கியும் இருந்திருக்கலாம், அது வந்து வெளியே வரும். ஸோ அப்படி வெளியே வரும்போது நிறைய நன்மைகள் அவங்களே அவங்களுக்கு செஞ்சுக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இது என் வாழ்க்கை, நான் இதெல்லாம் நான் வந்து மேற்கொள்வேன், நான் ஏன் வந்து ஏதோ ஒரு முடக்கத்தில் நான் வந்து இருக்கணும், நான் லைஃப்பை நல்ல விதமாக நீ லீட் பண்ணுவேன், அப்படியான ஒரு எந்தூசியாஸ்டிக் அந்த ஒரு உத்வேகம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுதான் அவங்களுக்கு சூப்பர் டூப்பரான ஒரு விஷயம் கிடைக்கும். இது மேற்கொண்டு அவங்களுக்கு ஒரு பப்ளிக் ரெக்கக்னேஷனும் கிடைக்கும், மக்கள்கிட்ட இருந்து ஒரு அங்கீகாரமும் கிடைக்கும். ஓகே, தன்னை தானே கண்ட்ரோல் பண்ணிக்காம சுதந்திர பறவையாக பறக்க போகிறாங்க, ஒரு ஃப்ரீ பேர்டாக இருக்க போகிறாங்க இல்லையா? சூப்பர். ஸோ இந்த மாதத்தில் எந்த விஷயம் பண்ணால் அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்? ஸோ துலாம் ராசி இந்த ஆடி மாதத்தில் எந்த விஷயங்கள் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக பண்ணலாம், அது சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். அது கூட பிளான் பண்ணாமல், இப்போ ஓகே எனக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அதை பிளானிங் மட்டும் தான் பண்ணுவாங்க. இங்கே போகணும், இந்த நாள் இங்கே போகணும், இவங்களை பார்க்கணும், இங்கே பேசணும், அப்படிலாம் இல்லாமல் அதை ஆக்ஷனில் வெளிப்படுத்துகிற போது அவங்களுக்கு அது மிகப்பெரிய சக்ஸஸை வந்து கொடுக்கும். ஸோ எதை செஞ்சாலும், அதே மாதிரி அவங்களோட வேலையாக இருக்கட்டும், அவங்க வேற விஷயங்களா இருக்கட்டும், எதை செஞ்சாலுமே அவங்க தனக்கு பிடிச்சி செஞ்சால் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பிடிச்சி லவ் பண்ணி எல்லா விஷயத்தையும் பண்ணணும் இல்லையா? கண்டிப்பாக அது எல்லாரும் பண்ணாங்கன்னா நல்லா தான் இருக்கும். சூப்பர். ஸோ இந்த மந்தில் வந்து இவங்க கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய பர்சன் யாருக்கிட்டலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்? ஸோ துலாம் ராசி இவங்க யார்கிட்டலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, வெளியிருந்து வரக்கூடிய நபர்கள்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போது வந்து தூரத்துல இருந்து வராங்க, ஒரு நியூ பர்சன் வராங்க, தூர தேசத்து லைக் அப்ராட்லேருந்து வராங்க, ஒரு கஸ்டமராக இருக்கட்டும், கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆஃபரிங்காக இருக்கட்டும், அப்ராட்லேருந்து வருது, அதர் ஸ்டேட்லேருந்து வருது அப்படின்னு அந்த இவங்க பிளேஸ்லேருந்து ஒரு வேறு பிளேஸ்லேருந்து வரும்போது அந்த நபர்கள்ட்டலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லாரையும் டக்குன்னு நம்பிடாமல், எல்லாரோடையும் இவங்களோட பிளானிங்ஸை ஷேர் பண்ணாமல் கொஞ்சம் அதை வந்து அவங்கள அனலைஸ் பண்ணுற வரைக்கும் ஹோல்ட் ஆன் பண்ணுறது நல்லது. ஓகே. ஸோ இந்த மந்த் வந்து இந்த விஷயத்த அவங்க பண்ணவே கூடாது, தவிர்க்கணும் அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? ஸோ துலாம் ராசி இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன விஷயங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, எப்போவுமே ஒரு டபுள் மைண்ட் செட்டாக இருக்கிறது, அதை வந்து தவிர்க்கணும். இதுவா அதுவா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வைக்கிறது, அது கொஞ்சம் தவிர்த்துக்கணும். எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு ஆப்ஷன் ஒரே ஃபோக்கஸ்டாக போயிடுறது நல்லது இந்த மாதம். இவங்க செய்கிற செயல்கள்லேயே அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். நம்ம கரெக்டாக தான் செய்கிறோமா, இது ஃபெயிலியர் ஆகிடுமா, இல்லை சக்ஸஸ் ஆகுமா, இது ட்ராப் பண்ணலாமா, இல்லை கண்டினியூ பண்ணலாமா, இப்படியான டபுள் மைண்ட் செட்டான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இவங்களே ஒரு பிளாக் கொடுத்துக்கிற மாதிரி அது ஆகும். ஸோ ஆடி மாதத்தில் வந்து துலாம் ராசி என்பவர்கள் ஒரு மேனிஃபெஸ்டோ எடுக்கணும்னா எந்த மேனிஃபெஸ்டோ எடுத்துக்கலாம்?
ஸோ இந்த ஆடி மாதத்துல துலாம் ராசி ஒரு இவங்க வந்து பாசிட்டிவான விஷயங்களை வந்து கேட்கலாம், பாசிட்டிவான மனிதர்களை பார்க்கலாம், பாசிட்டிவா இவங்க வந்து ஏதாவது அஃபர்மேஷன் செட் பண்ணலாம், சாங்ஸ் கூட பாசிட்டிவா கேட்கலாம், நெகட்டிவ் சாங்ஸ் இல்லாமல் பாசிட்டிவான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய சாங்ஸ் கேட்கலாம். அப்படி கம்ப்ளீட்டா என்னென்ன விஷயங்கள்லாம் பாசிட்டிவிட்டி கொடுக்குதோ, என்னென்ன விஷயங்கள்லாம் ஹோப் கொடுக்குதோ, செல்ஃப் கான்ஃபிடென்ட் கொடுக்குதோ, அப்படியான விஷயங்களை மட்டும் கேட்கறது, பார்க்கறது, பேசுறது, இந்த 3 செயல்களில் செஞ்சாலே போதும். அதுவே அவங்களுக்கு ஒரு பெஸ்டான மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கும். இன்னொன்று, இவங்களோட பெரிய இலக்குகள், அதற்கான மேனிஃபெஸ்டேஷன், அதுக்கான அஃபர்மேஷன், அதெல்லாம் இந்த மாதம் அவங்க செட் பண்ணும் போது கண்டிப்பா அது ஃபியூச்சர்ல அவங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும். ஓகே, சூப்பர் மேம், சூப்பர். ஸோ துலாம் ராசி என்பவர்களுக்கு வந்து இந்த ஆடி மாதத்துல யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய சூப்பர் மெசேஜ் என்ன? ஸோ துலாம் ராசி இவங்களுக்கு யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த மெசேஜ்லேயே வந்து அவங்களுக்கான கார்டு தான் அங்கே வந்திருக்கு. ஸோ அப்போ இவங்களுக்கான ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கிடைச்சே தீரும். ஸோ உங்களுக்கு இப்போ ஜஸ்டிஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்ஜஸ்டிஸ் வழியில் போகக்கூடாது, நேர்மையற்ற வழியில், ஏன்னா எனக்கு எதுவுமே நேர்மையாக நடக்கல ஸோ நான் நேர்மையற்ற வழியில் போகிறேன் அப்படின்லாம் இல்லாமல் இவங்க எப்பவுமே நேர்மைக்கு மட்டும் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும். கண்டிப்பாக கூடிய விரைவிலே கூட எல்லா சைடும் அவங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டி இருந்தாலும், அவங்களுக்கு ஆப்போசிஷன்ஸ் இருந்தாலும், பட் ஒரு பாயிண்ட்ல அவங்களுக்கு அந்த நேர்மைக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். பிரச்சனைகள் அவங்களுக்கு ஃபேவராக வந்து மாறும். ஸோ அந்த நேர்மைக்கான பரிசு கிடைக்கும். ஸோ எப்போவுமே நேர்மையாக இருக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும், அதற்கான அந்த பிரதிபலன் கண்டிப்பாக கிடைச்சி தீரும் அப்படின்றது தான் யூனிவர்ஸ் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு. ஓகே, என்ன கஷ்டம் வந்தாலும் நேர் வழி தான் அவங்களுக்கு கை கொடுக்கும் இல்லையா அப்படின்னு ஒரு சூப்பரான மெசேஜை வந்து துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த யூனிவர்ஸ் கொடுத்துருக்குது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, நான் வந்து இனிமேல் வந்து சுதந்திர பறவையாக இருக்க போகிறேன், ஃப்ரீ பேர்டாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் நோட் பண்ணுங்கள்.